வணக்கம் கும்ப ராசி நேயர்களே, வணக்கம். மார்ச் மாத ராசி பலனை பார்த்துருவோம் வாங்க. 3+3 கிரக சேர்க்கை நடக்க போகுதுங்க இந்த மாதம். சரி, அது என்ன சார் அது 3+3 அப்படின்னா, உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களும் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 3 கிரகங்களும் பயிற்சியாக போகிறாங்க இந்த மாதம். இது ஒரு பொன்னான மாதமாக இருக்குமா? நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்? உடல் நலனில் என்ன பண்ணணும்? அதுக்கான பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் என்ன என்றதை ஒரு ஃபுல் பேக்கேஜாக பார்த்துலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கிரக பயிற்சியை பார்த்துருவோம். 2ஆம் தேதி மார்ச் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து சுக்கிர பகவான் தன குடும்ப சாதனத்துக்கு போயிடுறாருங்க. உலகத்தில் இருக்க எல்லா சுகங்களுக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போகிறது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுது. இதோட டீட்டெயிலை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிங்களை பார்த்துருவோம். சரி, 15ஆம் தேதி என்ன நடக்குன்னா, உங்கள் ஜன்ம ராசியில் இருந்தார் இல்லையா சூரியன், ஒரு சூரியன் செவ்வாய் ஒரு அக்னி பரீட்சை நடந்துட்டு இருந்தது இல்லையா, அது சூரியன் பிரிஞ்சு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்துடுறாருங்க. கூடவே அங்கே சனீஸ்வரனும் இருக்கார். இங்கே 3 பிளானட் இருக்காங்க. இதுதான் ஒரு 3. அடுத்த 3 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு ஆல்ரெடி இருக்கார். சரியா? இங்கே என்ன பண்ணுறாங்க, உள்ளே மெர்க்குரி இன்னும் ஒரு மாதம் இருப்பார் அவர். இப்போ செவ்வாய் பகவான் உள்ளே வராருங்க, ராகுவோடு சேர்றாரு. இதுதான் ஒரு பிரச்சனையான விஷயம். பட் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் நலனில் என்ன பண்ணணும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன் வித் பரிகாரத்தோடு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சரி, நீங்கள் கேட்குறது புரியுது சார். சனி 2ஆம் இடத்துல இருக்கார், ராகு ஜென்மத்தில் இருக்கார், கூட செவ்வாய் வேறு சேர்றாரு. இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஒன்றும் பயப்படாதீங்க கும்பராசி நேயர்களே. உடல் நலனில் இந்த மாதம் அக்கறை செலுத்துகிறோம். ஏன்னா செவ்வாயும் ராகுவும் கும்பராசியில் சேர்றது அவ்வளோ விசேஷமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே டைமில் பரிகாரங்கள் சொல்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு குரு பகவானுடைய ஜூன் 2ஆம் தேதி வரலும் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காருங்க. அதுக்குள்ளே இந்த கிரக கூட்டணியெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. போயிட்டால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. இருந்தாலும் கடவுள் காட்டுவார், ஆனால் ஊட்டுவாரா ஊட்ட மாட்டார் இல்லையா? நம்ம தானே எடுத்து சாப்பிட்ணும். அதே மாதிரி தான் நம்ம இந்த டைமில் உடல் நலனை பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்க்கை இருக்கும்போது கேஸ் சம்மந்தப்பட்ட இது பிரச்சனை, கண் எரிச்சல், பிளட் ப்ரெஷர், ஆக்ரோஷமான ஒரு கோபம் வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குங்க. சரி, இதுக்கு பரிகாரங்களும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ இது உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இது ஒரு ஹை லெவலாக பார்த்துலாம் டீட்டெயிலை நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உடல் நலனில் அக்கறைக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அங்கே போகிறார் இல்லையா? 2ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு அங்கே போவார். போனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு உச்ச சுக்கிரனுங்க. உச்ச சுக்கிரன் 2ஆம் இடத்துல சூரியனோட சூரியன் 15ஆம் தேதி வந்துடுவார் இல்லையா? ஆல்ரெடி சனீஸ்வரன் இருக்கார். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வரன் கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ கும்பராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு முடிவுக்கு வருங்க. தெளிவில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வரும். நம்ம ஒன்று பேச போயிட்டு மற்றவங்க இன்னொன்று புரிச்சுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆஃபீஸ்லையும் சரி, ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு மீடியா ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், எந்த ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க பேசுகிற பேச்சில் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் இருக்கும். ஒரு சிறப்பாக அவங்க சொல்கிறத 4 பேர் கேட்டு நடப்பாங்க. என்ன சார் இவ்வளோ தெளிவாக சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறதுல ஒரு ஜூஸ் இருக்கும், ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுவீங்க. இது இந்த மாதம் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா 15ஆம் தேதி சூரியன் உள்ளே வந்துடுறாரு இல்லையா? பேச்சுக்கு அத்தாரிட்டேட்டிவ் கொடுக்குறவர் அவர் தான். அதனால் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதே டைமில் ஒரு நலிவு சுழிவோடு பேசுவீங்க. இப்படி பேசும்போது உங்களுடைய வியாபாரங்கள் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாங்க. வியாபாரங்கள் பிரமாதமாக நடக்கும். அதேமாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவு பிரச்சனை, லோனு, இந்த மாதிரி ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. வியாபாரிகளுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் வியாபாரம் செய்கிறவங்க புது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் ராகுவோடு சேரும்போது சில குழப்பமான விஷயங்களை கூட யாருன்னா எடுத்துகிட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம கும்பராசி நேயர்கள் தரோவாக அதெல்லாம் படித்து பார்த்து
நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் சைன் பண்ணுறதோ அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதோ பண்ணணுங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, தனவரவு வந்து இந்த மாதம் தாராளமாகவே இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே வந்து ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு மன நிம்மதியான ஒரு லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. சரி, உங்கள் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு காப்பும் கவசமாக அங்கேருந்து பார்த்துட்ருக்கார் இல்லையா உங்கள் ராசியை. அதனால் செவ்வாய் குரு இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு நிலங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தரகுலாம் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் இப்போ பேசிடக்கூடாது. நல்லா ஆராய்ஞ்சு 1க்கு 2 லீகல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் ஒரு பொருளை வாங்கணுங்க. ஒரு இடம் வாங்குறதுனா ஏன்னா செவ்வாய் ராகு பூமிக்காரகன செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கார் இல்லையா. அதனால் நிறைய வரும், நீங்கள் எதிர்பார்த்த ப்ராப்பர்ட்டிலாம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலனில் மட்டும் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்துனுங்க. சரி, இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வந்துட்டார் இல்லையா. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்போ பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் பண்ணலாம், மார்னிங்கில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த டைமில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாங்க. சரி, இந்த உங்கள் உடம்பில் இருக்கிற இந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லைங்க. எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வந்து தாராளமாக சாப்பிடுங்க. தண்ணி நல்லா தாராளமாக குடிங்க. நிம்மதியாக தூங்குங்க. இந்த ராகு செவ்வாய் சேர்க்கைக்கு இதுதாங்க பெரிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த மாதத்தை ஒரு பெரிய வெற்றி மாதமாக மாற்றலாம் நீங்கள். அதே மாதிரி மாணவர்கள் வீட்டில் வந்து கும்பராசியில் இருந்தாங்கன்னா இந்த மாதம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, அதே மாதிரி வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த மாதம். ஏன்னா செவ்வாய் பகவான் இல்லையா. அதனால் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. சரி, கூட ராகு இருக்கும்போது என்னென்னா சம்டைம் வந்து ஒரே கொஸ்டினை திரும்ப திரும்ப இதுதான் வரும்னு படிப்பாங்க. அதெல்லாம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் கும்பராசியில் இருந்தால் அட்வைஸ் பண்ணுங்கள். இது எக்ஸாம் டைமு. அதே மாதிரி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் வெஹிக்கிளில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போகணுங்க. செவ்வாய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்கும்போது சரன்னு போக தோணும். உடம்புல கொஞ்சம் பவர் வந்துடுங்க இந்த டைமில். சரிங்களா. செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி தான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வராரு. சரிங்களா. அதனால் வந்து சுக்கிரன் அந்த டைமில் வந்து உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போயிட்டுருப்பார். நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது மட்டும் உஷாராக இருக்கணும். இந்த கனரக தொழில் பண்ணுறவங்க, வண்டி ஓட்டுறதே தொழிலாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரிந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தேவையான அளவு பாடியை ஹைட்ரேட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணிங்க. உங்களுக்கு பிரேக் கிடைக்கும்போது மனசை தெளிவாக வச்சுங்க. ராகு பகவான் குழப்பி விட்டுருவார் செவ்வாய் ராகு இருக்கும்போது. அதனால் சின்ன சின்ன விபரீதங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பரிகாரங்கள் தான் மெயின். சரி, தனவரவு தாராளமாக இருக்குங்க சார். எல்லாருக்குமே தாராளமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். சூரியனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்துருக்காரு. சனி பகவான் மட்டுமே இருந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கா மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த தனஸ்தானத்துலேயும் சரி, குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் இது இனிமேல் முடிவு கட்டு வந்துடுங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு இது கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும். உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து சார் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு. எந்த தொழில் பண்ணியிருந்தீங்கனாலும், சின்ன தொழில் பண்ணியிருந்தாலும் பெரிய தொழில் பண்ணியிருந்தாலும், ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் உங்கள் பேச்சு வந்து கண்டிப்பாக எடுபடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம வெளிநாட்டு நேயர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பொற்காலம் மாதிரி. ஏன்னா சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வரும்போது சுக்கிரன் தான் வெளிநாட்டுக்கு அதிபதி இல்லையா. குரு வந்து வெளிநாட்டுக்கு அதிபதி. அவரும் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்க, விசா ரினிவல் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, நம்மள உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களும் வந்து இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சந்திராஷ்டமம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரலும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த 5லேருந்து 7 வரலும் டைமில் மட்டும் எந்த அப்ளிகேஷனையும் போடாதீங்க. அந்த டைமில் போட வேண்டாம். மற்ற நாளில் போடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
அதே மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கான்ட்ராக்ட்ஸ், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் டைமில் மட்டும் சைன் பண்ணாதீங்க. அதை வந்து சைன் பண்ணணும் டெட்லைன் அப்படின்னா 1க்கு 2 முறை பாருங்கள், டீட்டெயிலாக பார்த்துட்டு பண்ணுங்கள். ஒரு இடம் எதுனா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 நாள் தள்ளி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. தள்ளி வச்சே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒன் டைம் பண்ணுற விஷயம் இல்லையா? அதனால் செவ்வாறாக இருக்கும்போது இந்த விஷயமும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் பொருளை இவங்க தானே விற்க போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு பிரமாதமாக இருக்குங்க இந்த நாள். அந்த சந்திராஷ்டம நாளை தவிர்த்து இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும். இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு விடுவீங்க அந்த டைமில். ஏன்னா குடும்பஸ்தானமான சுக்கிர பகவான் வரும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. நம்ம பேசுகிறது வந்து பசங்களுக்கு புரியுது, நம்ம வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பேசுகிறது, இவங்களுக்கெல்லாம் ஒரு எரிச்சல் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அந்த சனீஸ்வர பகவான் வந்து அது எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜனை ராஜா மாத்தாண்டனா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையை கொடுத்துருக்காரு. அது நம்மளுக்கு வந்து நடக்கும். நம்மளும் ஒரு சாதாரண மனுஷங்க தானே. இருந்தாலும் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, லேடிஸ், வெளியே வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, மகளிர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சுக்கிரன் ஆல்ரெடி உச்சமாக இருக்கார். அதுக்கான பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்களுக்கு. இது எப்போ பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை காலையில், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஈவினிங் வந்து பண்ணுங்கள். மனசை நிம்மதியாக வச்சுங்க, நிம்மதியாக தூங்கி எழுந்துங்க. இதுதான் உடல் நலத்தை காப்பாற்றும். வேறு ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஃபோன்லாம் நைட்டில் பார்க்காதீங்க. ஏன்னா ராகு பகவான் வந்து பார்க்க சொல்லுவார், 12 மணி வரலும் பார்க்க சொல்லுவார். ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கார் இல்லையா? ராகு ஒரு மாயா கிரகம், சாயா கிரகம் இல்லையா? கூட செவ்வாய் பருகும்போது அது மாதிரி பார்க்கும்போது கண்ணெரிச்சல், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்துடும். நான் சொன்ன மாதிரி தினம் ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்பை கூலாக வச்சுங்க. எலுமிச்சம்பழன்றது கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிடுங்க. உடம்பை கூலாக வச்சுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிரமாதமாக அமையுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து திரும்ப திரும்ப இது பார்த்தா தான் புரியும். இது கொஞ்சம் பெரிய வீடியோ இல்லையா? அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.